நிஜமாவே படம் வந்து ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விறுவிறுன்னு போச்சு. கண் மூடி கண் திறந்தா நம்ம நெறைய மிஸ் பண்ணிருவோம். அந்த மாரி அந்த பயங்கர ஸ்பீட்ல போகுது படம். ஆ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்த நான் இன்னும் ஒரு 2, 3 வாட்டி போய் பார்க்கணும். ஏன்னா, ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு ஏதாவது புதுசா இன்னும் புதுசா கேட்கும், புதுசா ஏதாவது புரிஞ்சுப்பேன்னு தோணுது. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஃபேமிலியா மொத்தமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வீக்கெண்ட்ல. ஸோ யோசிக்காதீங்க. தியேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. போய் பாருங்க. கும்பலா போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுவீங்க. நெறைய கான்வர்சேஷன்ஸ தூண்டக்கூடிய படமா இருக்கும்னு நெனைக்கிறேன். படத்த பார்த்துட்டு எல்லாருமே போய் வெளில பேசுவாங்க இத பத்தி. ஸோ எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. தேங்க் யூ. படபடன்னு வந்துட்டு போயிருவாரு. அப்படி ஷூட் எக்ஸ்பீரியன்ஸுமே அப்படிதான் இருந்தது. ஆனா எனக்கு ரொம்ப மொத்தமா ஓவராலாவே இந்த ப்ரொடக்ஷன்ல இந்த டீமோட ஒர்க் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கு. ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி தேங்க் யூ. சாங்ஸ் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து பயங்கர பப்ளிக் வந்து ரொம்ப இதுல சில காம்ப்ளிகேட்டடான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பப்ளிக் பார்த்தாலே வந்து ரியல் லைஃப்ல புரியுற மாதிரி அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம பார்த்த விஷயம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம். ஸோ பார்த்தாலே புரிஞ்சிடும் பப்ளிக் என்ன நடக்குதுன்னு. ஸோ கண்டிப்பா ஸ்டோரி கன்வே ஆகும் தான் தோணும். அந்த வசனத்தோட அந்த கதையோட சேர்ந்த காமெடி தான். ரொம்ப பெரிய காமெடியெல்லாம் கிடையாது. அது வந்து நம்ம ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில். I enjoyed it. I enjoyed both the background music and the songs. இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு குறையும் இல்ல. இப்போ ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கு, ரொமான்டிக் இருக்கு. என்ன சீன் வேணுமோ அதாவது அவருக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய படம் பண்ணி இந்த மாதிரி இன்னும் நிறைய புது டைரக்டர்ஸ் அண்ட் புது ஆக்டர்ஸ் வந்து கொண்டு வரணும்னு நான் ரொம்ப விஷ் பண்றேன். அவர் இந்த மாதிரி பண்ணனால தான் எங்களை மாதிரி நிறைய புது பீப்புளுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு படத்துல அவருக்கு ஒரு படம், ஆனா எங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அவர் இன்னும் நிறைய அந்த மாதிரி மேலும் மேலும் பண்ணும். எல்லாருக்குமே சக்சஸ்க்கு நான் விஷ் பண்ணிப்பேன். நான் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் எல்லா விஷயத்தையுமே பேசியிருக்க வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். அந்த வசனங்கள் வந்து எல்லார்கிட்டையும் போய் சேரும். திருப்பி இதெல்லாம் ஷேர் ஆகும். அந்த மாதிரியான வசனங்கள் தான். இல்ல புதுசா இருக்கு. இதுல இந்திய சாயல் இல்லாமல் இல்லை. நம்மளோட தமிழ்நாட்டுக்காக உள்ள இதாக தான் இருக்கு. ஆனா அதை வந்து ரொம்ப புதுசா சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இருக்குமான்றது அடுத்த நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நம்மளால யூகிக்கவே முடியல. இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்ற எண்ணம் இருந்துட்டு முயற்சி தானே எல்லாமே. நம்ம சரி பண்ணிட முடியும் நம்பலேனாலும் அதுக்கான முயற்சியை இந்த படத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டம் மொத்தமா தப்புன்னு சொல்ல முடியாது, மொத்தமா சரின்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ இந்த ஏழைகளை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை ரொம்ப அற்புதமா காமிச்சிருக்காரு. அந்த சிஸ்டமை இந்த படத்தை பார்த்து சில பேர் சரி பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஐயோ, நோ கமெண்ட்ஸ், சாரி.